ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டார். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட காம்பேக்ட் எஸ்யூவி ஆஃபரிங்கான ஹோண்டா எலிவேட். இந்த ஹோண்டா எலிவேட் பொறுத்த வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வந்துடுது. எஸ்வி, வி, விஎக்ஸ் அண்ட் ZX. இதில் விஎக்ஸ் அண்ட் ZXை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் அண்ட் ஏபிஎஸ் இது எல்லாமே எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அண்ட் எல்இடி லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஆல் எல்இடி லைட்ஸ் வந்துடுது. ஃபாக் லேம்ப்ஸ் மட்டும் அடிஷ்னலாக உங்களுக்கு ப்ரொஜெக்டட் எல்இடி லேம்ப்ஸை வந்து டாப் எண்டில் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ஸில் 16 இன்ச் ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. டாப் எண்ட் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு டாப் எண்டில் வந்து ஏடாஸ் வந்துடுது. ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. அதாவது லேன் அசிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிரேக் அசிஸ்ட்டாக இருக்கட்டும், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. மிட் வேரியண்ட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கூடவே சேர்த்து உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்ஸும் வந்துடுது. அதே மாதிரி டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃபும் வந்துடுது. இப்போது இந்த காரோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட கார் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் நம்ம சேனலில் ஃபீச்சர் பண்ணி ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை பவர் அண்ட் டாட் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்ம கூட மிஸ்டர் ராம்ஜி இருக்காரு. இவர் தான் இந்த ஹோண்டா எலிவேட்டோட ஓனர். இவர்கிட்ட இதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ ராம்ஜி. ஹாய், வெல்கம் டு பவர் அண்ட் டாக். இந்த ஹோண்டா எலிவேட் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நான் ஆஸ்ட்ரோ வச்சுருந்தேன். ஸோ சென்னை ஃப்ளட்ஸ் 2023 வந்து நம்ம அந்த கார் ஃப்ளட்டில் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன கார் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வி ஆப்டட் ஃபார் எலிவேட். ஸோ நம்ம வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். கிராண்ட் விட்டாரா பார்த்தோம், அப்புறம் அர்பன் க்ரூசர் பார்த்தோம். தென் எலிவேட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எனக்கு அப்பாவுக்கும் வந்து எலிவேட் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ ஆஸ்ட்ரோ போனதுக்கப்புறம். ஸோ அதனால் பார்த்தோம், செக் பண்ணோம் அண்ட் வி பாட் த கார். ஓகே, மற்ற கார்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன அட்வான்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? நாங்கள் பேசிக்காக ஒரு கார், நான் ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நாங்கள் ஒரு காரில் வைக்க மாட்டோம். 3 விஷயம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்று வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் இன்ஜின். இது 4 விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுட்டு தான் கார் மாடலே பார்ப்போம். ஸோ அதில் வந்து இந்த க்ரோம் அதிகமாக இருக்கிற கார்ஸ் எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அது க்ரோம்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அது இல்லாத கார்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தென் வி செக் அந்த எலிவேட் டிசைன்ஸ் மற்ற பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்டீரியர் இருந்துச்சு. அண்ட் இன்டீரியரும் நான் வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேட்டகரி வைஸ் இருக்குது. ZX இருக்குது, விஎக்ஸ் இருக்குது. அண்ட் ZXல நாங்கள் வந்து செக் பண்ணும்போது ஓகே நல்லா இருக்குன்னு, சீட் கம்ஃபர்ட் அண்ட் மற்றெல்லாம் பார்க்கும்போது வி ஆப்டட் ஃபார் எலிவேட். இந்த வண்டி நீங்கள் எங்கே எடுத்தீங்க? அண்ணா நகரில் ஒலிம்பியா ஹோண்டாவில் வாங்கினோம். ஓகே, நீங்கள் போனப்போ டெஸ்ட் ரைட்ஸ்லாம் ஈஸியாக இருந்தது? ஓகே, அவங்களோட ஆட்டிடியூட்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா வேரியன்ட்ஸும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஓகே, நீங்கள் இப்போ எடுத்துருக்கிறது டாப் எண்ட் வேரியன்ட் இல்லையா? உங்களுக்கு இந்த வண்டி எடுக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் டெலிவரி டைம் எவ்வளோ இருந்தது? ஐ திங்க் இது ஆக்சுவலாக ஸ்டாக் அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்போ பர்டிகுலராக ஆக்சுவலாக இன்னொரு ஒலிம்பியா மாதிரி இன்னொன்று கேபிட்டல் ஹோண்டாவில் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணோம். அவங்களோட ஸ்டாக் என்ன இருக்குன்னு அவைலபிள் பார்த்தோம். அப்போ அவங்க வந்து சொன்னால் இந்த மாடலும் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க. தென் அகெயின் வி செக் இன் ஒலிம்பியா ஆல்சோ. ஸோ ஒலிம்பியாவில் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு தென் நாங்கள் மாடல் செக் பண்ணும்போது அவங்க பைட் அவைலபிளாக இருக்குது, இமீடியட்டாக இருக்குது, ஒரு 15 days ஆகும் அப்படின்னாங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 days வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்பர் பிளேட் வந்து அது ஒரு 25 days க்ளோஸ் டு லெஸ் தேன் அ மந்த் நீங்கள் எடுத்துறீங்க. இந்த வண்டியை நீங்கள் ப்ரைமரியாக சிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களா? சிட்டிஸ் மேக்ஸிமம் சிட்டிஸ், அப்பப்போ ஹைவே. ஓகே, ஆனால் வந்து டெய்லி கம்யூட் தான் ப்ரைமரியாக. ஓகே, ஹைவேஸும் போயிருக்கீங்க. ஓகே, ஸோ சிட்டியில் வந்து அப்ராக்சிமேட்டாக டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க? 32 to and fro 32 கிலோமீட்டர்ஸ் டெய்லி. ஓகே, ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது வண்டியில்? கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஆஸ் அ டிரைவர் வந்து உங்களுக்கு லெக் ரூம், ஹெட் ரூம்ஸ் ஓகே நல்லா இருக்குது. சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பிக்கப்லாம் எப்படி இருக்குது? பிக்கப் வந்து ஆக்சுவலாக சிவிட் இன்ஜின்னால உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் ஸ்லாக் இருக்கும். இட்ஸ் நாட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இல்லையா? ஸோ சிவிட் இன்ஜினால வந்து உங்களுக்கு ஸ்லாக் இருக்கும். பட் ஒன்ஸ் இட் கெட்ஸ் கோயிங் இட் பி ஃபைன். இப்போ நம்ம ஊரில் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அதுன்னு சொல்லி இருக்கனால அங்கங்கே அந்த பிரேக்கு
மற்றது இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸு மற்ற ரோட் பாட்டோல்ஸ் எல்லாமே அந்த இஷ்யூனால வந்து வண்டி இதாகிடும். ஓகே, உங்களுக்கு ஆனால் சிட்டியில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் நல்லா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, சஸ்பென்ஷன்ஸ் வந்து சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கு. நான் கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ராக்கு முன்னாடி பலீன் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ பின்னாடியில் உட்கார முடியாது. பலீன்லாம் சும்மா நார்மலாக ஒரு பாட்டோலில் போய் நீ வண்டி இறக்குனாலே பின்னாடி பேக் வலிக்கும் ஆமாம் வரும்போது. பட் இந்த வண்டியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஏன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஜாஸ்தி. ஓகே, 17 inch வேறு உங்களுக்கு வீல் இருக்குது சைஸு. நல்லா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. எங்கேயுமே வந்து உங்களுக்கு அடிபடுறதுலாம் கிடையாது. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் ஃபுல்லி லோடடாக போனாலும் ப்ராப்ளம். ஓகே, வண்டி வந்து எல்இடிஸில் வருது இல்லையா உங்களுக்கு? ப்ரொஜெக்டட் எல்இடிஸ், அப்புறம் ஃபாக் லாம்ப்ஸும் ப்ரொஜெக்டட் எல்இடிஸில் வருது. இதோட த்ரோ உங்களுக்கு எப்படி இருக்குது சிட்டிஸில்? நல்லா இருக்குது. சிட்டிஸில் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் கிடையாது. ஹைவேஸில் மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. பட் சிட்டிஸில் ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் எதுவும் இல்லை. மற்றபடி ரியர் சீட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா? நல்லாவே இருக்குது. நல்லா இப்போ அதில் வந்து எப்படின்னா மேக்ஸிமம் நான் 4 பேர் போவோம். நான் செல்ஃப் ட்ரைவ் பண்ணேன்னா 4 பேர். இப்போ டிரைவர் இருந்தால் 5 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும் பின்னாடி. ஓ, பின்னாடி 3 பேர் இருந்தால் கொஞ்சம் பிகாஸ் நான் 6'2", ம், என் அம்மா வந்து ஒரு 5, 6, 5, 7 இருப்பாங்க. ஓகே, என் ஒய்ஃப் ஒரு 5, 6, 5, 7 இருக்கும். அப்பா ஃப்ரெண்டில் உட்காந்துப்பாரு. ஸோ அந்த இது இருக்கும்போது கொஞ்சம் கிராம்ப்டாக ஃபீல் பட் பண்ணுறேன். கிட்ஸ் எல்லாம் உட்காரலாம். கிட்ஸ் தாராளமாக மிடில் ரோவில் கிட்ஸ் உட்காரலாம். அந்த ப்ராப்ளம் அது எல்லாம் இந்த வேரியண்ட் அண்ட் மற்ற இந்த இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேட்டகரியில் வர்றது எல்லாமே அந்த உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும். கொஞ்சம் கிராம்ப்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே நல்லா பெருசா இருக்கு இல்லையா? 2 லாஸ்ட் சூட் கேசஸ் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். ப்ளஸ் 2 ஹேண்ட் லக்கேஜஸ் மாதிரி நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். நீங்கள் ஹைவேஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க? ஹைவேஸ் நான் என் நேட்டிவ் மதுரை. ஓகே, ஸோ அதனால் ஓகே, மதுரை மதுரை வரைக்கும் 450 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹைவேல ஃபுல்லி லோடடாக போயிருக்கீங்க இல்லையா? ஓகே, அந்த டைமில் உங்களுக்கு ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது? நல்லாவே இருந்துச்சு. சார் சொன்னேன் இல்லையா, இந்த வேரியன்ட் இந்த கேட்டகரி இந்த கிராம்ப்டாக இருக்கும். பட் ஸ்டில் அந்த கம்ஃபர்ட் நல்லாவே இருந்துச்சு. ஓகே, பூட் ஸ்பேஸும் இனஃபாகவே இருக்குது. ஓகே, ஃபைன். ஹைவேல உங்களுக்கு பிக்கப் அதெல்லாம் எப்படி இருக்குது ஓவர்டேக் பண்ணும்போது? நல்லாவே இருக்குது. ஓகே, அது நல்ல மைலேஜ் கொடுக்குது உங்களுக்கு. நல்ல ப்ராப்ளம் கிடையாது. பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது? பிரேக்கிங் ரொம்ப நல்லாவே இருக்குது ஹைவேலையுமே. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து ரியரில் வந்து ட்ரம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுவே அடிக்குவேட்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கு. ஹைவேல இதோட லைட்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா பொதுவாகவே வந்து நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் வந்து எல்இடிஸ்ன்றதுனால த்ரோ இருக்காது அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சேம் ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் என்ன ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு 80 to 100 போனால் நல்லா கம்ஃபர்ட். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஆமாம். ஓகே, ஹோண்டா அப்படின்னாலே கம்பேர்ட் டு இதோட காம்படிஷன் ஹுண்டையாக இருக்கட்டும் இல்லை கியா இருக்கட்டும், இதோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு அடிக்குவேட் ஃபீச்சர்ஸ் இருக்கா எப்படி? கம்பேரிட்டிவ்லி மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். பட் எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இல்லை இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே, ஃபோன் கனெக்ட் எல்லாமே உங்களுக்கு வயர்லெஸ்லேயே எல்லாமே வந்துடுது. அதனால் எனக்கு அந்த இஷ்யூஸ் கிடையாது. அதனால் நான் பெருசாக இந்த வென்டிலேட் சீட்ஸு மற்றலாம் நான் எதிர்பார்க்கல. அதனால் எனக்கு இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இது தான் போதுன்றனால அதை எடுத்து. இந்த வண்டியில் ஏடாஸ் இருக்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்க்கு ஏடாஸ் தேவைப்படாதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ ஐ சுவிட்ச் இட் ஆஃப். ஆமாம், சிட்டிஸ்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் நம்ம ரோடு பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்போ எந்த டயத்தில் வண்டி உள்ளே வரணுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஐ ஃபேஸ் டூ இன்சிடென்ட்ஸ். அதனாலே எனக்கு என்ன மாதிரி இன்சிடென்ட்? போயிட்டுருப்போம், சடனாக என்னென்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கார் பிரேக் அடிப்பாங்க. அந்த டைமில் நம்ம கார் நம்மள அறியாமல் நம்ம பிரேக் அடிக்கும். பின்னாடி ஒருத்தன் நல்லா ஸ்பீடில் வருவான், வந்து இடிச்சிருவான். ஐ ஹேட் டூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். 2 வாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸோ பின்னாடி வரவங்களை வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் யார் இப்போ பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா வண்டி நின்றுது, பின்னாடி வந்து அவங்க ஸ்பீடில் வருவாங்க இல்லையா, வந்து இடிச்சிருது. ஓகே, ஸோ அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது நம்ம. சடனாக இப்போ எப்படின்னா 2 சடன் ஜம்ப் பிரேக் மாதிரி இருக்கும். ஒரு பிரேக் அடிச்சு திருப்பி இன்னொரு பிரேக் அடிக்கும்போது என்னன்னா இந்த பின்னாடி ரியரில் வர ஒரு கார் வந்து என்ன ஃபீல் பண்ணோன்னா, ஓகே ஒரு பிரேக் அடிக்கும், இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஒரு 2 மீட்டர்ஸ் அந்த மாதிரி போகாமல் டக்குன்னு இன்னொரு பிரேக் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது இதில். ஸோ ஐ ஒன்ட் ப்ரிஃபர் ஏடாஸ். இப்போது ஏடாஸில் வந்து உங்களோட பிரேக் அசிஸ்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதில் ஹைவேல போகிறது நல்ல ஃபீச்சர் ஒன்று லேன் அசிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ லேன் அசிஸ்ட். ஸோ அது எப்படின்னா அந்த ஒயிட் லைன்ஸ் ட்ராக் பண்ணி
அது கரெக்டாக சென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேரிங் விட்டுட்டு அதை ஆன் பண்ணிட்டு ஸ்டேரிங் விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஓகே நீங்கள் ஃப்ரீயாக போகலாம். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த ரோட்ஸ். இப்போ நம்ம ஊர் இப்போ எனக்கு யூஸ்வலாக ட்ராவல் பண்ண சொல்கிறேன், சென்னை டு மதுரை ட்ராவல் பண்ணுறதுனால அந்த லேன்ஸ் கரெக்டாக பார்த்து நம்ம இது பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது போகும். இன்கேஸ் ஏதோ அப்டக்கிள் வருதுன்னா, ஒரு காரோ இந்த மாதிரி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வைப்ரேட் ஆகும் ஸ்டேரிங். ஓ ஸோ வைப்ரேட் ஆகும்போது நீ கை ஹேண்டில் ஐ மீன் ஸ்டேரிங்கில் கை வச்சிடணும். வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்ம ட்ரிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆள் கார் இல்லாத ஏரியாவை கொண்டு போயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். ஓகே. மற்றபடி லேன் அசிஸ்ட் இல்லாமல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு இல்லையா உங்களுக்கு? நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது, பெருசாக யூஸ் பண்ணேன், பட் இட்ஸ் a குட் ஆப்ஷன் டூ. ஓகே. மைலேஜ் பற்றி பேசும்போது சிட்டி அண்ட் ஹைவேஸ் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருது? சிட்டியில் வந்து as I said டிராஃபிக் சென்னை டிராஃபிக் பற்றி தெரியும். ஸோ ஐ திங்க் இட் கிவ்ஸ் க்ளோஸ் டு 10.5-11 சிட்டிக்குள்ளே. ஹைவேல இட் கிவ்ஸ் மீ லைக் 15 to 16. ஓகே, குட் மைலேஜ். நீங்கள் இதை வாங்கி கிட்டத்தட்ட 8 months ஆகுது இல்லையா? நீங்கள் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது? 19 ஆன் ரோட். இது வந்து டாப் அண்ட் ZX CVT-னால உங்களுக்கு 19 ஆன் ரோடு வந்துருச்சு. நீங்கள் எதாவது ஆக்சரிஸ் ஆட் பண்ணீங்களா? இல்லை, வெறும் அந்த டென்டட் இது மட்டும் தான் ஆட் பண்ணோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆல்ரெடி சீட் இதெல்லாம் லெதர் சீட்ஸே அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த லெதரைட் காஃபி வந்து ஆமாம் காஃபி கலர் சீட்ஸ் அவங்க வந்துச்சு, அதனால் அது வேறு எதுவும் அடிஷ்னலாக எதுவும் ஆட் அவுட் பண்ணும். இப்போ இதோட சர்வீஸ் பற்றி பேசுவோம். இந்த வண்டி எடுத்து 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டீங்க இல்லையா? ஒரு சர்வீஸ் முடிச்சிருப்பீங்க அப்படி தானே? இதோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. இப்போனா தே ஹேவ் ஆப், ஸோ ஹோண்டா கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதில் வந்து சர்வீஸ் டியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. இந்த டேட்லன்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ அவங்க சேல்ஸ் டீம்லேருந்து தெல் கிவ் அ கால். ஓகே. சர்வீஸ் டியூ இருக்குது சார், நீங்கள் காரை பிக்கப் பண்ணலாம் இல்லை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் பர் இது நம்ம கன்வீனியன்ஸ் பொறுத்து நம்ம ட்ராப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். தே ஆக்சுவலி எங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிக்கப் ட்ராப்புக்கு வந்து தனியாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்களா? அப்படியே எதுவும் பண்ணல. மேபி டிஸ்டன்ஸ்னால மேபி இது அது நம்மளா கொடுக்குறது உண்டு. பட் அவங்க அது பெருசாக கேட்க மாட்டாங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது லாஸ்ட் இல்லை டிஸ்டன்ஸ் அதிகமாக டிரைவருக்கு மட்டும் டேட்டா மாதிரி ஏதாவது வைப்பாங்க. பட் அதர் தட் தே ஒன்ட் டாஸ்க். ஓகே, பிக்கப் அண்ட் ட்ராப் அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அண்ட் சர்வீஸோட டைம் எவ்வளோ நேரத்தில் பண்ணாங்க? 1 day 2 days? 1 dayல கொடுத்துட்டாங்க. ஓ, காலையில் கொடுத்து ஈவினிங் கொடுத்தாங்க. ஜஸ்ட் இன்ஜின் ஆயில் தான் சேஞ்ச் பண்ணாங்க, வேறு எதுவும் பெருசாக. தென் கிளீனிங், ஜென்ரல் கிளீனிங் சர்வீஸ், அவ்வளோதான், வேறு எதுவும். நீங்கள் வந்து ஓவரால் சாட்டிஸ்ஃபைடா? யா, என்னென்னா இப்போ யூஸ்வலாக இப்போ இந்த கார் சர்வீஸில் மட்டும் இப்போ மார்னிங் கொடுத்தா ஈவினிங் நைட்டு ஒரு 7:30-8 கொண்டு வருவாங்க. அப்போ நம்மளுக்கு வெறும் ரொம்ப டார்க்காக இருக்கும், நம்மளுக்கு என்ன க்ளீன் பண்ணாங்க அப்படின்ற நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ஐ ஃபவுண்ட் சம் இஷ்யூஸ் பிகாஸ் ஐ ஹேட் சம் இஷ்யூஸ். தென் அவங்க ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டேன். தென் அகைன் நெக்ஸ்ட் சர்வீஸில் அவங்க அதுக்கான காம்பன்சேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இஷ்யூஸ்னால் என்னன்னு சொல்ல முடியுமா? ஐ மீன் இந்த கிரில் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரியாக க்ளீன் பண்ணல. ஓ, க்ளீன் பண்ணல. ஆமாம், அதனால் வந்து அந்த ஒரு இஷ்யூ நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வந்து நெக்ஸ்ட் சர்வீஸில் பார்த்து பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 5K, க்ளோஸ் டு 5K. ஸோ ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க, ஆனால் 5K இருந்தது ஃபர்ஸ்ட் சர்வீஸ். அந்த ஏடாஸ் இது இருந்துச்சு இல்லையா, அந்த இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு எனக்கு பின்னாடி. ஏன்னா ஜஸ்ட் இன்சூரன்ஸ். ஓகே. ஏடாஸ் ஃபீச்சர்னா பின்னாடி இடிச்சிருச்சு, ஐ மீன் டென்ட் வந்துருச்சு. அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பட் அது இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிட்டீங்க. ஓகே. மற்றபடி ஓவராலாக டெக்னீஷியனோட ஸ்கில் செட்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நாலேஜபிள். ஓகே. ஓகே. இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்ஜின் ஆஸ் யூஷுவல் ஹோண்டா இன்ஜின் ரிஃபைன்ட் இன்ஜின். அதனால் எனக்கு அது இன்ஜின் பிகாஸ் சிட்டி வச்சுருந்தோம். ஸோ அதனால் இந்த ஹோண்டா பற்றி இன்ஜின் கவலை இல்லை. ப்ளஸ் கம்ஃபர்ட் வேறு எந்த கார்லேயும் எனக்கு இந்த கம்ஃபர்ட் கிடைக்கல பேசிக்காக. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்துச்சு. ரைடிங் குவாலிட்டி, ஸோ சிட்டியும் சரி ஹைவேயும் சரி நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. அண்ட் டயர் உங்களுக்கு 17 inch டயர் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸு மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக வித் சீம்லெஸ்ஸாக போயிடுது உங்களுக்கு. அதனால் அது ஓகே ப்ராப்ளம். அண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன இந்த ப்ரைஸ்க்கு வந்து கம்மி தான். பட் எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இல்லை இருக்கனால பட் ஐ டோன்ட் கம்ப்ளைன் ஆன் தட். மேபி சில பேர் அது ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ இந்த ஹேண்ட் பிரேக்லாம் இதே ஃபீச்சர்ஸில் இருக்க கார், ஐ மீன் இதே ரேஞ்சில் இருக்க கார்ஸ் வந்து தே ஹேவ் பவர் பட்டன். பட் இதெல்லாம் ஹேண்ட் பிரேக், இன்னும் அந்த ஹேண்ட் பிரேக் ஓல்டு மேனுவலாக இருக்குது. ப்ளஸ் மேப்ஸ் வந்து ஆஸ் ஸ்டாண்டர்டாக வந்து இப்போ வர கார்ஸில் எல்லாமே ஸ்டாண்டர்டாக மேப்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துடுது. பட் ஸ்டில் அவங்க அந்த கார் ப்ளே ஆண்ட்ராய்ட் கனெக்ட் பண்ணால் தான் அவங்களால அந்த மேப் பார்க்க முடியுது. அதனால் அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் இப்போ ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலாக. இப்போ நான் ஆஸ்ட்ரா வச்சுருந்தேன், இட் வாஸ் ஃபுல்லி டிஜிட்டல். ஆஸ்ட்ரா ஷார்ப் மாடல் வச்சுருந்தேன், இட் வாஸ் ஃபுல்லி டிஜிட்டல். பட் திஸ் இஸ் செமி டிஜிட்டல். அது ஒன்று. மற்றபடி இட்ஸ் குட். ஓகே. ஸோ எதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சேம் அதான் சொன்னதெல்லாம் அதுக்கு அப்படியே பேசணும், நல்லாயிருக்கும். ஓகே. ஓவராலாக இந்த கார் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கினதோட பர்பஸ் சால்வ் பண்ணுது.
ஓகே, சூப்பர். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. ஓவராலாக இந்த கார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 20 lakhs பட்ஜெட் இருக்குது, உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு 4 சீட்டர் கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவாக வேணும், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸோடு இருக்கணும், அண்ட் நல்ல ரிஃபைன்டு இன்ஜின் இருக்கணும், நல்ல ரைடிங் டைனாமிக்ஸ் இருக்கணும், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கணும், ப்ளஸ் ஏடாஸும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஹவவர் நீங்கள் வந்து ஃபீச்சர் ரிச்சாக ஒரு கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காரில் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனு தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்மளை powerandtalk.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஹோண்டா எலிவேட் இருந்தது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற பார்வையாளர்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பபாய்.